வாழ்க வளமுடன். காலத்தால் அழியாத பாட்டுடைத் தலைவன் கண்ணதாசனின் தாயாக விளங்கி, அவர் நாவில் வாழ்வியலுக்குத் தேவையான அனைத்தையும் பாட்டாக வழங்க வைத்த மலையரசி. மலையரசி எங்கள் பொன்னரசி என்று கவிஞர் கண்ணதாசனே போற்றிய சிறுடல்பட்டி மலையரசி அம்மனைப் பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். கவிஞருக்கு கவிபாடும் திறம்பெற்றதே இம்மலையரசி அருளால்தான். வழிபடும் அனைவருக்குமே பொன்னையும் புகழையும் அள்ளி அள்ளி வழங்கும் தாயுள்ளம் கொண்ட வள்ளலவள். பிள்ளையார்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கவிஞர் பிறந்த சிற்றூரில்தான் மக்களுக்காக கரகம் சுமந்த மலையரசி வீற்றிருக்கிறாள். இவளது கருணையால் கருணை கடவுளாக விளங்க வேண்டிய மருத்துவர்களாக சுமார் 45 பேர் இந்த கிராமத்தில் பிறந்து இன்றளவும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களாக வலம் வருகின்றனர் என்பது மிகையாகாது. காலத்தை வென்ற கவிஞரை உருவாக்கிய தாயார் மலையரசி தேவிக்கு கவிஞர் கண்ணதாசன் மலையரசி அம்மன் பாமாலை உருவாக்கி பக்தர்களுக்கு தாயின் சக்தியையும் அருளையும் பெற வழிகாட்டியுள்ளார். மலை போல வரும் துயர்களெல்லாம் மலைக்காமல் போக்கும் மலையரசி அம்மன் பாதம் பணிந்து வணங்கினால் வாழ்வில் வளங்கள் அனைத்தும் பெற்று உயரலாம் என்பது நிதர்சனமான உண்மை.